إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون أما بعد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் மீது கடமையாக்கிய இந்த தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அமர்த்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தருவாயில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மனிதர்களே, உங்களுடைய இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்களுடைய உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்தான். ஆரம்பத்தில் ஒருவரை படைத்து அவரிலிருந்து உங்களுடைய மனைவியரை படைத்து பின்பு ஆண்களாக பெண்களாக பலரை இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரப்பினான். நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கேட்டுக்கொள்கிறீர்கள். அல்லாஹுக்கு பயந்து இரத்த உறவினர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு தான் விண்வெளிக்கு சென்றதாக இருக்கட்டும், அல்லது அறிவியலில் பல அத்தாட்சிகளை சாதனைகளை புரிந்ததாக இருக்கட்டும், ஆனால் உண்மையிலேயே மனிதன் தோர்த்து நிற்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது மரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாலாகவே இந்த மரணத்தை பற்றி தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நீங்கள் அவருடைய மரணத்தினுடைய தருவாயில் அவருடைய அருகில் நிற்கிறீர்கள். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவருடைய உயிரை தடுத்து நிப்பாட்டுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பிற்படுத்தி காட்டுங்களேன் பார்ப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு சவால் விடக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உண்மையிலேயே நீண்ட நேரங்கள் ஒரு உபதேசங்களை செய்வதை காட்டிலும், பல 100 புத்தகங்களை படிப்பதை காட்டிலும், பல மணி நேரங்கள் அவருக்கு அறிவுரை சொல்வதை காட்டிலும், தன்னுடைய நண்பனாக, தன்னுடைய தாயாக, தன்னுடைய தந்தையாக, தனக்காக இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினராக ஒருவருடைய மரணம் இருக்கிறது. அந்த மரணத்தின் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்பது மிகவும் இலகுவானது. அவருக்கு இதையெல்லாம் காட்டிலும் அந்த மரணத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான், என்னோடு பயணித்த ஒருவர், எனக்காக இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த என்னுடைய தாய், தந்தை, என்னுடைய உடன் பிறந்த சகோதரன், பக்கபலமாக இருந்த என்னுடைய சகோதரன், நான் தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டிருந்த என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், நான் யாருக்காக இந்த உலகத்திலே வாழ்வதற்காக, நான் யாருக்காக இந்த உலகத்திலே தியாகங்களை செய்கிறேனோ அந்த தியாகத்திற்குரிய என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் யார் மரணித்து போகிறார்களோ, நிச்சயமாக அந்த மரணத்தின் மூலமாக நாம் உபதேசம் செய்கிறோம். நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு தக்குவா, ஒரு பயபக்தி, ஒரு இறையச்சம் ஏற்படுகிறது. நிச்சயமாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்கள் தான் என்று. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் அல்லாஹ் சொல்லுகிறான், எவருக்கும் விதிவிலக்கு அல்ல, எல்லோரும் மரணத்தை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த மரணம் உங்களை சந்திக்கவிருக்கிறது. அது ஒரே ஒரு முறைதான். என்னுடைய நண்பனையோ என்னுடைய இந்த உலகத்திலுடைய சார்ந்த நபர்களை நான் சந்திப்பதாக இருந்தால், நான் அவர்களிடத்திலே கொடுக்கலாம், வாக்கு கொடுக்கலாம், நான் இன்றைக்கு உன்னை சந்திக்கிறேன், நாளை உன்னை சந்திக்கிறேன், நாளையினுடைய மறுநாள் உன்னை சந்திக்கிறேன் என்பதாக நாம் சொல்லலாம். ஆனால் மரணம் இருக்கிறது. வாழ்வில் ஒரே ஒரு முறைதான் அந்த மரணத்தை நாம் சந்திக்கவிருக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு ஆகிரத்தினுடைய ஒரு வாழ்க்கையை தயார் செய்து வந்தவர்கள். இந்த உலகம் என்பது நிலையானது அல்ல. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுமை, அந்த மரணத்திற்கு பிறகாக இருக்கக்கூடிய ஃபர்ஸக்கினுடைய திரைமறைவுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்திலே நான் சொந்த பந்தங்களோடு வாழ்ந்திருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், என்னுடைய வாகனம் இருக்கலாம், என்னுடைய சொத்து பத்துக்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனால் எப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் இந்த உரூஹுவை கைப்பற்றி விட்டானோ, என்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறதோ,
அன்றைய தினம் நீங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள், இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த மரணத்தை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் கூட இந்த மரணத்தின் மூலமாக பாதுகாப்பு தேடினார்கள். என்ன பாதுகாப்பு தேடினார்கள்? நான் மரணம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அல்ல, அந்த மரணத்திற்கு பிறகாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் சந்திக்கவிருக்கிறேனே, இந்த உலகத்திலுடைய பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கஷ்டம் அல்ல, இந்த உலகத்தில் நான் செய்த தியாகங்கள் எல்லாம் பெரிய தியாகங்கள் அல்ல, இந்த உலகத்தோடு மறு உலகத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான மாபாதகமான சூழ்நிலையாக ஆகிவிடும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், குல் யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஸஅம்தும் அன்னகும் அவுலியா ஊலில்லாஹி மின் தூனின் நாஸி ஃபதமன்னவுல் மௌத் இன் குன்தும் ஸாதிகீன். நபியே, நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், யூதர்கள் இருக்கிறார்களே, நீங்கள் மற்ற மனிதர்களை விட அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் என்று உண்மையாகவே நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்து நீங்கள் அந்த எண்ணத்திலே நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யுங்க? மரணத்தை விரும்புங்க, நான் மரணிக்கணும்னு ஆசைப்படுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். யூதர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியிடத்துல, நபியே, நீங்கள் அந்த யூதர்களை பார்த்து கேளுங்க, அவர்கள் மரணிப்பதற்கு தயாரா என்று கேளுங்கள். வலா யதமன்னவு அபதன் பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். இவர்களுடைய கரங்கள் எதை தேடிக்கொண்டிருந்ததோ பாவத்தின் காரணமாக மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன். நபியே, அவர்களை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைப் வஷ்ஷஹாதாதி ஃபயுனப்பியுகும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் வெருண்டோடும் மரணம் உங்களை நிச்சயமாக பிடித்து கொள்ளும். நீங்கள் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவனிடம் கொண்டு போகப்பட்டு நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பாவிகளை பொறுத்தவரை இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய மாபாதகமான செயல்களை செய்தவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு புறம்பாக மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டவர்கள், நபிகளாருடைய சுன்னாக்களை பேணாமல் இந்த உலகத்திலே தான் மனம் தோன்றிய போக்கில் தன்னுடைய மனோ இச்சையின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர்கள், அப்படிப்பட்ட பாவிகளை பொறுத்தவரை இந்த மரணத்தை இருக்கிறதே அதை சந்திப்பதை வெறுப்பார்கள். எனக்கு மரணம் வந்துடக்கூடாது, இந்த உலகத்தில் நான் நீண்ட நெடிய நாட்கள் வாழ வேண்டும், நான் மரணித்து விட்டால் இன்னொரு வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே நான் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும், எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். நாங்கள் எல்லாம் இறந்து விட்டால், யூதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் இறந்து விட்டால் நேரடியாக சொர்க்கம் சென்று விடுவோம் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய குழந்தைகள், நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருந்தவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று பெருமை பேசுகிறீர்களா? மக்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காது, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று பெருமை கொள்கிறீர்களா? நபியே, அவரிடத்திலே சொல்லுங்கள், மரணத்தை கொஞ்சம் நீங்கள் ஆசைப்படுங்கள். உங்களுடைய கூற்றில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு காலம் அந்த மரணத்தை அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகிறான், 1000 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்களே தவிர அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் மரணத்தை நினைவு கூறவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காரணம், அவருடைய செயல்கள், அவர்கள் தன்னுடைய கரத்தினால் செய்த பாவங்கள். எந்த ஒரு மனிதன் தான் அதிகமாக பாவம் செய்து வணக்க வழிபாடுகளை எல்லாம் அலட்சியப்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழாக்கினானோ அவர்களை ஒரு காலம் மரணத்தை நினைக்கவே மாட்டான், மரணத்தை அவன் வெறுப்பான். மரணம் இருக்கிறதே தனக்கு வரக்கூடாது என்பதாக மனிதன் நினைத்து கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த மரணத்தை கண்டு மனிதன் விரண்டோடுகிறானோ தஃபிர்ரூன முலாகீக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த மரணத்தை கண்டு அவன் விரண்டு ஓடுகிறானோ அந்த மரணம் நிச்சயமாக அவனை சந்திக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த மரணத்தை அவன் போய் என்ன செய்ய மாட்டான், சந்திக்க மாட்டான், அவனை இந்த மரணம் தேடி வரும். நான் ஆரோக்கியமானதாக இருக்கிறேன், எனக்கு வயசு 20 ஆகுது, பிறந்த குழந்தை தான், இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, நான் ஆரோக்கியமான உடல் நலத்தோடு திரகாத்திரமாக இருக்கிறேன், என்னுடைய வயது 30 ஆகுது, 40 ஆகுது, எனக்கு மரணம் வருவதாக இருந்தால் 60, 70, 80 எனக்கு என்று ஒரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வயது தான் எனக்கு மரணம் வரும் என்று யாருக்கும் நிச்சயமாக சொல்லப்பட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரணத்திலே ஒரு சவாலை வைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடிவிட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடிவிட்டால் உங்களுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட மலக்குமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம்
அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டளை வந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய மரணத்தை எடுப்பதற்காக ஒரு நொடி முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வகுல் சகீருன் வ கபீருன் முஸ்தாது, நீங்கள் பெரியதாகவும் சிறியதாகவும் அனைத்தும் இருக்கிறதே. குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மவுத் வ இன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். உங்களுடைய செயலுக்குரிய கூலியை நீங்கள் நான் முழுமையாக அடைவது எல்லாம் அந்த மறுமையினுடைய நாளில் என்று சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இன்றைக்கு பார்க்கிறோமே, இன்றைக்கு மனிதனுக்கு செய்யக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள், சக மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய அநீதங்களாக இருக்கட்டும், அதே போன்று கொலையாக இருக்கட்டும், மாபாதகமான செயல்களாக இருக்கட்டும், வரம்பு மீறக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனுக்குடன் யாரையும் தண்டிப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாளை வைத்திருக்கிறான். நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை போன்று தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தண்டனையை அவன் முற்படுத்தி கொடுக்க மாட்டான். உடனே அந்த தண்டனையை அவன் மீது இறக்கிவிட மாட்டான். காலத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஹமர் ராஹிமீன், அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில், இன்ன பதஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி இருக்குதே கடுமையானது. அந்த பிடி அல்லாஹ்வுடைய பிடி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் சன்னம் சன்னமாக மனிதனுடைய நிலை, யகூலு யா லைத்தனி ஹத்தம்து லி ஹயாத், எனக்கு என்ன கேடு, எனக்கு என்ன ஆச்சு இந்த உலகத்துல, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே என்று மனிதன் கதறக்கூடிய அந்த நாள் இருக்கிறதே, அதற்கு முன்பாக நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொண்டு இந்த உலகத்திலே உங்களுடைய அமல்களை நீங்கள் சரியாக உங்களுடைய அமல்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படிப்பட்ட உபதேசம்! தாபீன்களிலே மிக சிறந்த ஒரு மனிதர், மிக பெரிய ஒரு அறிஞர். அவர் என்னவென்று சொன்னால் உணர்வு ரீதியாக அறிவுரை சொல்லக்கூடியவர். ஒரு நாள் அவருடைய தோழர்களுக்கு மத்தியிலே நிற்கும் பொழுது, அவருடைய நண்பரோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜனாசா அவர்களை கடந்து செல்கிறது. அப்பொழுது இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறாங்க தன்னுடைய நண்பனிடத்துல, இந்த ஜனாசா இருக்குதே, இந்த ஜனாசா இப்பொழுது சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்வை தருகிறான், வாழ்க்கையை தருகிறான், இந்த உலகத்திற்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த ஜனாசாவினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்கிறார்கள். எப்படி இருக்கும்? தான தர்மங்களை அதிகமாக செய்யும், மரணத்தை கண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வரும்போது தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கும், அமல்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கும், நல்ல தொழுகையாக நோன்பை, தன்னுடைய அமல்களை எல்லாம் பார்த்து பார்த்து மறு உலகத்திற்காக பார்த்து பார்த்து செய்யும். அப்படிப்பட்ட அந்த நிலைமை அப்படி அந்த ஜனாசாவுக்கு உண்டா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை அந்த ஜனாசாவுக்கு தருவானா? அது எப்படி தருவான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரமாட்டான் என்று அவருடைய நண்பர் சொல்கிறார். ஆனால் உண்மையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை. உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பு அளித்திருக்கிறான். நீங்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு காலங்கள் அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்க? தொழுவுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய அமல்களை பாதுகாத்து எப்படி உங்களுடைய அமல்களை மறுமைக்கு தயார்படுத்துவீர்களோ அதை போன்று நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால், தயாரிப்பு செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு பாக்கியசாலி என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய வானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை வருமாக இருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளையை சொல்லுவானாக இருந்தால், சுஜூதிலையா, ருக்கூவிலையா, நிலையிலையா நீங்கள் இந்த விஷயத்தை தஸ்பீஹ் செய்து கொண்டிருங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை அந்த மக்களின் மத்தியிலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருங்கள், நீங்கள் இந்த பூமியிலே கணக்கெடுத்து கொண்டிருங்கள், நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கணக்கெடுப்பதற்காக நான் தனித்தனியாக மலக்குமார்களை, வானவர்களை நியமித்திருக்கிறேன். அவருடைய டியூட்டி என்ன தெரியுமா? அல்லாஹ் எதை ஏவினானோ, எந்த கட்டளையை பிறப்பித்தானோ அந்த கட்டளையை மாத்திரம் தான் செய்வாங்க. அவங்களுடைய வேலையே அதுதான். அப்படிப்பட்ட வானவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆன் சொல்றான், அவர்கள் நம்முடைய கட்டளைக்கு எந்த விதத்திலையும் மாறு செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறான். அவன் தன்னுடைய அடியார்களை அடக்கி ஆளுகிறான், உங்களுக்கு பாதுகாவலர்களை ஏற்படுத்துகிறான். மரணம் நேரம் வரக்கூடிய வரையிலே அவர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள். உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்தால் நமது வானவர்கள் அவருடைய உயிரை வாங்குகிறார்கள்.
குறித்த நேரத்திற்கு முன்னரோ பின்னரோ உயிரை கைப்பற்றி ஏதுமே அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதில் தவறளிக்க மாட்டாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத் தஃபவ்வ ருசூலஹும் வஹும் லா யுப்ஸிரூன். அவர்கள் தன்னுடைய வானவர்கள் இருக்கிறார்களே அந்த குறித்த காலத்திற்கு பிறகு ஒரு நேரம் முந்தவும் மாட்டார்கள், பின்னவும் மாட்டார்கள். அவர்கள் குறித்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னபடி அவருடைய உயிரை வாங்குகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய செல்வத்தால், தன்னுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தால், தன்னுடைய கல்வியால் நான் எந்த ஒன்றை கொடுத்தாலும் சரி அந்த மரணத்திற்கு ஈடுகட்ட முடியாது. என்னிடத்தில் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, என்னுடைய சொத்துக்களை பூரா நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு மாத காலம், ஒரு வருட காலம் எனக்கு நீங்கள் அவகாசம் தாருங்கள் இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு. என்னிடத்தில் இவ்வளவு கல்வி இருக்கு, நான் பெரிய கல்விமான், நான் பெரிய அறிஞர், நான் இன்னும் படிப்பிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் இந்த சமூகத்திற்கு நிறைய இருக்கிறது, நான் ஒரு ஆலிம் என்று அவர் சொன்னாலும் சரி, அவர் பெரிய பொருளாதாரத்தினுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, எவருடைய சிபாரிசுகளும் எவருடைய சொத்துக்களும் எவருடைய கல்வியும் அங்கே பயனளிக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை வாங்குவதாக அவர்களுக்கு காலத்தை ஏற்படுத்தி விட்டால் என்று சொன்னால் எவரும் தப்பித்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில காலங்கள் அவகாசம் அளித்திருக்கிறான். அந்த அவகாசம் அளிக்கக்கூடிய அந்த காலத்தை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஏராளமான வசனங்களை இந்த மரணத்தை குறித்து நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த மரணம் உங்களுக்கு முன்னால் வரவிருக்கிறது. அந்த மரணத்திற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முறையாக அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினீர்கள் என்று சொன்னால், யௌம யக்ஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஷாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷனுய்யுன். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமையினுடைய நாள் இருக்குது, இந்த உலகத்துல நான் என்ன வாழ்ந்தேன், நாளைக்கு அந்த மறுமையினுடைய நாளைக்கு சொர்க்கவாசிகள் பேசிக்கொள்வாங்களாம், இந்த உலகத்துல நாம ஒரு நாள் வாழ்ந்திருப்போமா, இந்த உலகத்துல நாம ஒரு மாதம் வாழ்ந்திருப்போமா, இந்த உலகத்துல நாம ஒரு வருடம் வாழ்ந்திருப்போமா, எவ்வளவு வாழ்ந்தோம், 60-70 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தோம். ஆனால் அந்த மறுமையினுடைய நாளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நாளாகவே அவர்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கபருடைய வேதனை இருக்கிறது, கபருக்குள்ளால் நம்மை கொண்டு போய் வைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ அல்லாஹ்வினுடைய ஆலயத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோமே, ஃபேன் லைட் என்று சகபோகமான வசதிகளோடு நமக்கெல்லாம் இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உபதேசத்தை கேட்பதற்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸக்கினுடைய திரைமறைவிற்கு அப்பாற்பட்ட அந்த வாழ்க்கை இருக்கிறது, கபூரினுடைய வாழ்க்கை. நான் தனியாக போகிறேன், என்னுடைய மகனை நான் கருவிலே பெற்றெடுக்கும் பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேன், தனியாக வைத்து விடாதீர்கள், என்னையும் சேர்த்து அந்த கபூரிலே அடக்குங்கள் என்று உங்களுடைய தாய் சொல்ல மாட்டாள். அவனுக்காண்டி தான் நான் உலகத்திலேயே தியாகம் செய்தேன், அவனுக்காண்டி நான் வெளிநாடுகளிலே போய் உழைத்து கொண்டு வந்தேன், அவனுக்காண்டி தான் என்னுடைய வாழ்க்கையை 30 வருடங்களை கழித்தேன், என்னுடைய மகனை நீங்கள் தனியாக அடக்க வேண்டாம், என்னையும் சேர்த்து அடக்குங்கள் என்று உங்களுடைய தந்தை சொல்ல போவது இல்லை. என்னுடைய தந்தை தான் எனக்கு எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்தார். எப்படி வாழ வேண்டும், எவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமூகத்தில் என்னென்ன வாழ்க்கை இருக்கிறதோ, எப்படியான வசதிகள் இருக்கிறதோ அத்துணையும் என்னுடைய தந்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். என்னுடைய தந்தையை தனியாக அடக்கி விடாதீர்கள், என்னை நானும் சேர்ந்து நான் அந்த கபூரிலே இருக்கிறேன், என்னையும் சேர்த்து அடக்குங்கள் என்று உங்களுடைய மகன் சொல்ல மாட்டார். அன்பிற்கினியவர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகம் இருக்கிறதே, அல்லாஹ் சொல்லுகிறான், அற்பமான உலகம் இந்த உலகம். உங்களுடைய மனைவி சொல்லுவார்கள், எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இன்னும் எடுக்கலையா, ஜனாசாவை சீக்கிரம் தூக்குங்க, நேரம் ஆகுது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அரபினுடைய இணையதளத்தில் ஒரு செய்திகள் வெளியிட்டிருக்கார்கள். அந்த 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 வரிகள் எல்லாம், அந்த வரலாறுகள் எல்லாம் உண்மையானதாக இருந்தாலும் சரி, நம்முடைய படிப்பினைக்காக ஒரு மனிதர் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார். தன்னுடைய மனைவி சொல்கிறார், நாம் இப்போது திருமணம் முடித்திருக்கிறோம், நம்முடைய திருமணம் இப்பொழுது முடிந்திருக்கிறது, நமக்கென்று பொருளாதாரங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது, நீங்கள் வெளிநாடு செல்லுங்கள், பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு சொத்து பத்துக்களோடு நாம் வாழ வேண்டும், நமக்கென்று ஒரு வீடு கட்ட வேண்டும், நமக்கென்று ஒரு வாகனம் வாங்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் என்று வந்துவிட்டால் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு நாம் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும். ஆதலால் நீங்கள் ஒரு 2 வருடம் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வாருங்கள் என்று திருமணம் ஆகி 2
மாதங்களில் வெளிநாட்டுக்கு சென்றவர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார். அங்கே தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்கிறார். 2 வருடங்கள் இங்கே வந்து வீடுகளை கட்டுகிறார். வீடுகளை கட்டி முடித்தவர் விஸ்டிங்கிலே வருகிறார். வந்தவரிடத்திலே அவருடைய மனைவி சொல்கிறார், நாம் இப்பொழுது வீடு கட்டிவிட்டோம், பக்கத்து வீட்டிலே வாகனங்கள் இருக்கிறது, பக்கத்து வீட்டிலே இன்னென்ன வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய வீட்டிற்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவைகள் எல்லாம் இருக்கிறது, அதற்காக இன்னும் 2 வருடங்கள் என்று சொல்லுகிறார். திரும்பவும் செல்கிறார். இந்த உலகத்தினுடைய ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கைக்காக உழைக்கிறார். இந்த வாகனங்கள் வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு அத்துணையையும் வாங்கிக் கொள்கிறார். இன்னும் குழந்தைகள் பிறக்கிறது, குழந்தைகளுடைய கல்விக்காக செல்கிறார். இப்படியே சென்று 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 30 வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை அப்ராடிலே வெளிநாட்டுகளிலே கழித்திருக்கிறார். இப்படி கழித்த மனிதர் ஒரு நாள் அவருடைய மனைவியினுடைய அவருடைய தொலைபேசிக்கு அவருடைய அழைப்பு வருகிறது, உங்களுடைய கணவர் இங்கே மரணித்து விட்டார் என்பதாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவருடைய ஜனாசாவை கொண்டு வருவதற்காக ஃப்ளைட்டிலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவருடைய வாகனம் அவர் எந்த உலகத்திற்காக தயார் செய்து வைத்திருந்தாரோ அந்த வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, மனைவி இருக்கிறார், மக்கள் இருக்கிறார். அவருடைய வாகனம் எடுத்து செல்லப்பட்டு ஏர்போர்ட்டிலே நிற்கிறார்கள். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஜனாசா கொண்டு வரப்பட்ட அந்த ஜனாசாவில் அவருடைய உடலை ஏற்றுவதற்காக அவருடைய காரை கேட்கிறார்கள். வேண்டாம் வேண்டாம், இது புதிய கார், அவருக்காக ஆம்புலன்ஸ் வருகிறது, அந்த ஆம்புலன்ஸில் அவருடைய உடலை ஏற்றுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அவலமான ஒரு அற்பமான நிலை இந்த சமுதாயத்தில் இருக்குமாக இருந்தால், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தான் உழைத்த அந்த வாகனம் கூட தன்னுடைய உடலை சுமப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால், தகுதி இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் எல்லாம் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பேசுவார்கள், உனக்கெல்லாம் சம்பாதிப்பதற்கு திராணி இல்லை, உனக்கெல்லாம் சம்பாதிப்பதற்கு தகுதி இல்லை, நீ என்ன சம்பாதித்து விட்டாய், உன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி சம்பாதித்து தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மையிலேயே அதுவெல்லாம் உங்களுக்கு நிலையானது அல்ல. நீங்கள் இந்த உலகத்திலே எதை கொண்டு முற்படுத்துகிறீர்களோ, எந்த அமல்கள் செய்கிறீர்களோ, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறீர்களோ, நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்களோ, அதுதான் உங்களுக்கு நாளை மறுமையிலும் சரி கபரிலும் சரி உங்களுக்கு உதவியாக வந்து நிற்கும் என்பதை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை தயார் செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையினை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு